படத்தோட ஆக்சுவல் டைட்டில் வந்து இனிமே ஹீரோ தான். இல்லை, நான் வந்து சும்மா சொல்லலைங்க. பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் ஃபாண்ட்ல கூட 2 ஸ்டார் இருக்கும். இப்போ நான் சொன்னேன் மச்சான், சிம்புக்கே வந்து 1 ஸ்டார் தான் அவர் வச்சிருப்பார் லிட்டில் சூப்பர் ஸ்டாருக்கு. ஏன் மச்சான் 2 ஸ்டார் வச்சிருக்க அப்படின்னு கேட்டேன். சந்தான ஆடிட்டாப்ல நம்மளும் ஆடி ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். எனக்கு கிரெடிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க மத்தியில் நிறைய நியூ ஃபேஸஸ்க்கு அவர் வந்து வாய்ப்பு கொடுத்தது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஒரு காமெடி படம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம எல்லாரும் ரிலேட் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். நான் ரிலேட் பண்ணி பார்த்தேன் இந்த படம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட டைட்டில் ஆக்சுவலாக வந்து இனிமேல் இப்படி தான், அது கிடையாது. ஆக்சுவலாக படம் ஷூட்டிங் டைமில் தான் இந்த டைட்டில் டிஸ்கஸ் பண்ணார் என் கூட. இந்த படத்தோட ஆக்சுவல் டைட்டில் வந்து இனிமேல் ஹீரோ தான். இல்லை, நான் வந்து சும்மா சொல்லலைங்க. உண்மையிலே அவர் வந்து டைட்டில் இந்த படத்துக்கு என்ன வைக்கலாம்னு சொல்லும்போது இதான் யோசிச்சார், இனிமேல் ஹீரோ தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் ஃபாண்ட்ல கூட 2 ஸ்டார் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஸ்டார் இருக்கும். இப்போ நான் சொன்னேன் மச்சான், சிம்புக்கே வந்து 1 ஸ்டார் தான் அவர் வச்சிருப்பார் லிட்டில் சூப்பர் ஸ்டாருக்கு. ஏன் மச்சான் 2 ஸ்டார் வச்சிருக்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னேன் இனிமேல் இப்படி தான் அப்படின்னாரு. ஸோ அதுதான் இந்த டைட்டிலோட. பட் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, அவர் இனிமே படம் வந்து ஒரு லீட் கேரக்டர் ஆஸ் எ ஹீரோவா நிறைய படங்கள் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி குட் டிசிஷன், வெரி ஹெல்தி டிசிஷன் அவர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வெரி டேலண்டட், என்னை பொறுத்த வரைக்கும் சந்தானம் இஸ் ஹைலி டேலண்டட், வெரி குட் ஆக்டர். அவரோட காமெடி சென்ஸ், காமெடி டைமிங்லாம் வந்து நோபடி க்ளோஸ் டு இட். ஃப்ராங்காக சொல்லலாம், யாருமே அந்த அவ்வளோ க்ளோஸாக கிடையாது. ப்ளஸ் அவரோட ஹார்ட் ஒர்க். இப்போது நிறைய படத்தில், நான் நடித்த படத்துலேயே வந்து நிறைய சீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியாக ஒன்று போகும். ஒரு 3 சீன் வந்து சந்தானம் காமெடி சீன். ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 சீன் வரும், சந்தானம் காமெடி சீன் மட்டும்தான் இருக்குது, என்ன சீன் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணி அந்த ஸ்டோரியில் என்ன தேவை, எப்படி ஒரு கேரக்டர் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு A டீம், B டீம், C டீம்னு ஒரு 3 டீம் வச்சிருக்கிறார் அவர் அந்த ஃபேக்ட்ரியில். ஸோ அந்த லீடர்ஸ் தான் வந்து முருகா அண்ட் ஆனந்த். ஸோ உண்மையிலே இந்த படம் ஷூட்டிங் முடியும் போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். இந்த மாதிரி முருகா ஆனந்த் இப்போ டைரக்டர்ஸ் ஆகிட்டாங்க, என்னோட டீமில் இருக்கிற ஒவ்வொரு ரைட்டர்ஸும் வந்து நான் டைரக்டர் ஆக்க போகிறேன். அது வந்து உண்மையிலே வந்து இட்ஸ் எ பிக் தாட். அவர்கிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ஸ்னால மட்டும்தான் அதனால் அவர் இப்படி சொல்ல முடியுது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ டேலண்ட்ஸ் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. மியூசிக் டைரக்டர் சந்தோஷ், கேமராமேன் கோபி, அப்புறம் நம்ம எடிட்டர் வந்து பழசு தான் ரூபன். உண்மையிலே சூப்பர் ட்ரெயிலர் கட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் எ வெரி குட் ப்ராஜெக்ட். ராஜேஷ் படம் பார்த்துட்டு என்ன சொன்னார், சூப்பராக இருக்குது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக இருக்குது, கண்டிப்பாக இந்த படம் ஒர்க் ஆகும், அவரோட ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த படம், கண்டிப்பாக இட்ஸ் பி ஹியூஜ் சக்ஸஸ், ரொம்ப ஹாப்பியாக சொன்னார். ஸோ விஷ் ஹிம் ஹியூஜ் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் வணக்கம். அஞ்சனா சொன்னாங்க நான் இப்போ சூப்பராக டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு. அதுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனே வந்து சந்தானம் சார் தான். உண்மையாக ஒத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஓகே பார்த்துருப்பீங்க, அந்த வேணாம் மச்சான் வேணான்ற ஒரு சாங்கில் நாங்கள் எப்படி ஆடி இருப்போம் அப்படின்னு. அந்த பாட்டுக்கு யாரும் சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க. டெய்லி சாயங்காலம் ரிஹர்சல் பார்த்துட்டு போய் ஆடுவோம். அந்த அளவுக்கு ஒரு டான்ஸ் அது. அப்படி ஓபி அடிப்பார். நான் கூட ஓகேன்னா ஒத்துக்காதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேணாம் அப்படின்னுவார். அப்புறம் காலையில் போனால் வெயில் அடிக்கும், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பார், இந்த வெயிலில் ஆட வைக்கிறானுங்க. அப்புறம் நைட் ஷூட்டிங், ஐயோ தூக்கம் வருது, இந்த வெயில் இப்படி ஏன் டார்ச்சர் பண்ணுறானுங்க, பாட்டு நல்ல பாட்டாக இருக்குது, நம்மளை போய் ஆட வைக்கிறானுங்கன்னு போட்டு, அதாவது நான் கூட ஆடலாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்குவேன். முதலாளி ஒத்துக்காதீங்க, நீங்கள் ஒத்துக்கிட்டா நானும் ஆடணும் அப்படின்னு என்னையும் அப்படி பண்ணுறாரு. அப்படி என்னை ட்ரெயின் பண்ணி வச்சாரு. அப்புறம் வல்லவனுக்கு புல்லு மாதம் படம் பார்த்தா அதில் வந்து டோட்டலாக வேற மாதிரி பிரபுதேவ ரேஞ்சுக்கு டான்ஸ் ஆடி இந்த ரோப்லாம். நான் கூட ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க என்ன இப்படி சொல்லிட்டு இப்படி ஆடி இருக்கீங்க. நான் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்தேன், நானும் சிம்பு தான் இருந்தோன்னு நினைக்கிறேன். இந்த கனால் எடுத்து நாசியா அதுலேயும் டான்ஸ் ஆடிருந்தாரு. வல்லவனுக்கு புல்லு மாயுதம்ல வந்து பயங்கரமாக ஆடிருந்தேன். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன இப்படி ஆடி இருக்கீங்க, நம்மளும் ஒரு ஹீரோ அடுத்த லெவல் போகணும்ல அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். இந்த நண்பனா படமாக இருக்கட்டும், என்ன சந்தான ஆடிட்டாப்ல நம்மளும் ஆடி ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். போட்டி, ஒரு பெரிய போட்டி.
அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் பெரிய மைக்கேல் ஜாக்சன், நீங்கள் பெரிய பிரபுதேவா அப்படின்னுவார். ஸோ இந்த படத்தோட இயக்குனர்கள் முருகானந்த் அவங்க வந்து என்னை வந்து இந்த திரையுலகத்துக்கு வந்து ஒரு ப்ரொடியூசராக தான் தெரியும். ஒரு ஹீரோவாக வந்து நான் ஏற்றுக்கிட்ட படம் வந்து ஓகே. அந்த ஓகே படத்துடைய வெற்றிக்கு வந்து முழு காரணமும் சந்தானம் சாரனும் ராஜேஷ் சாரும் தான். அதுக்கு ஒரு தயானாக இருந்தவங்க வந்து எனக்கு சொன்னால் அந்த சந்தானம் சாரோட டீம். அதில் வந்து முக்கியமான காரணம் வந்து முருகானந்தன். அவங்க வந்து டெய்லி அவங்க ராஜேஷ் சார் ஒரு சீன் வந்து எழுதி கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்க. அது வந்து உட்காந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ணுறது தான். ஸோ எனக்கே அவ்வளோ வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அப்புறம் சந்தானம் சார் ஹீரோவாக நடிக்கிற படத்துக்கு அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் வந்து படத்தோட இன்னொரு 2-3 சாங் பார்த்தேன். எனக்கு தனியாக கூப்பிட்டு போட்டு காமிச்சாரு. ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்புறம் மியூசிக் டைரக்டர் திரு சந்தோஷ், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை தொழில்நுட்ப இயக்குநர்கள், கோபி சார் கேமராமேன், அவரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலு சார் அசோசியேட், அவருடைய இது சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதில் வேலை செஞ்ச அத்தனை தொழில்நுட்ப இயக்குநருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். முருகன் ஆனந்த், உங்களுக்கு என்ன நர்வஸஸ் இருக்கோ அதே நர்வஸஸ் தான் எனக்கும் 10-15 வருஷம் கழிச்சு. ஸோ ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் தட். சந்தானமுடைய ஜேர்னி வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு தான் நான் சொல்லணும். அது வந்து இன்றைக்கி வர யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரோட நான் நிறைய பழகியிருக்கேன். இதான் என் பொன் வசந்தம். அப்போது அவர் வச்சு படம் பண்ணணுன்னு கூட நிறைய பேசியிருக்கோம். பட் ஆப்வியஸ்லி லைஃப் டேக்ஸ் இஸ் ஓன் கோர்ஸ். அது கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவருடைய இந்த ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு செல்ஃப் மேட் ப்ரொடக்ஷன். அது நிறைய பேர் சொன்னாங்க, நானும் அதே தான் சொல்கிறேன். அவருடைய அந்த தாட் ப்ராசஸ், த வே ஹீஸ் ஒர்க், அண்ட் இன்றைக்கி ஒரு படம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு நிறைய பேர் தெரியும், எனக்கும் தெரியும். பட் அந்த சுச்சுவேஷன்லேயும் ஒரு ப்ரொடக்ஷனை கேரி அவுட் பண்ணி அதுக்கு ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணி அந்த படத்தை பிஸ்னஸ் வரைக்கும் கொண்டு போய் பண்ணுறதுன்றது வந்து சந்தானம் இஸ் பிகமிங் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அட் தேட், அண்ட் ஐ அட்மையர் தட் ஜேர்னி. அந்த ஒரு செல்ஃப் மேட் ஜேர்னி வந்து உண்மையிலேயே வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயம் எல்லாருக்குமே, எனக்கும் இன்றைக்கும். தம்பி ராமையா சார் சொன்ன மாதிரி இந்த படத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ் புதுசாக வரவங்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அந்த கிரெடிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க மத்தியில் நிறைய நியூ ஃபேஸஸ்க்கு அவர் வந்து வாய்ப்பு கொடுத்தது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அது வந்து என்கரேஜ் பண்ணுற ஒரு விஷயம். ஆல் த பெஸ்ட் சந்தானம், வித் ஆல் மை ஹார்ட், ஆல் த ரியலி பெஸ்ட். இந்த படம் வந்து இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் புதுசாக வரவங்க, ஆப்வியஸ்லி த டைரக்டர்ஸ், அவர் சொன்னார் ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி அவர் சொல்லிட்டார் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இவங்க எல்லாருமே ஒரு நல்ல படம் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை வந்து கண்டிப்பாக வந்து முழுசாக அடையுன்ற வந்த ஒரு விஷயம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஐ ஹோப் யூ கம் டு தி தியேட்டர்ஸ் அண்ட் see this film and let them also grow. Thank you so much. ஜுமாக்கா ஜூ, அது ஒரு படத்துக்கு ஒரு புது வார்த்தைகளை தேடி பிடிச்சி எடுப்போம். இது வந்து சந்தானம் படம்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பஞ்ச் டைரக்டர்ஸ் முருகானந்த் எடுத்து கொடுத்த ஒரு டைலாக். அது இல்லாமல் இப்போ சந்தானம் பார்த்தீங்கன்னா அவர் 1 to 10 இருக்கிற டாப் ஹீரோயின் பெரிய டைரக்டரும் கூட படம் பண்ணுறார். அவரே தன்னோட சொந்த பணம் போட்டு படம் எடுக்கும்போது ஸோ அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா டிஓபியிலேருந்து பாடல் எழுதுகிறவங்கலேருந்து எல்லா டெக்னீஷியனும் புதுசாகவே கூப்பிட்ருக்காரு. ஏன்னா அவருக்கு டெக்னிக்கலி இப்போ ரொம்ப சவுண்ட் ஆகிட்டார். அதுதான் அவர் தம்பி ராமையா சார் அவரை பற்றி எல்லாம் சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் நரேன் சொன்னார் வரும்போதே நடுங்கும் எப்படின்ட்டு. ஏன்னா ஒன்று அப்படியே மாற்றுவாங்க. இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றியை தரும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஒரு முருகன் சொல்லிட்டு இருந்தார், இன்றைக்கி ஸ்பீச்சு பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் சார், பெரிய பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு. வழக்கம் போல் ஆரியா நடுவில் ஏதோ பேசி பேப்பரே தூக்கி போட்டு போயிட்டார் வேணான்ட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் நான் பார்த்துட்டேன், ரஃபாக எடிட்டிங்கில் பார்த்துட்டேன். இது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத காமெடி படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல கான்செப்ட் இருக்குது இந்த படத்தில். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு லீடிங் ஆக்டராக இருந்துட்டு அவரே வந்து அவ்வளோ நல்லா காமெடி பண்ணுவார். அவர் படத்தில் எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருந்தார் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதில் தம்பி ராமையா சார் ஒரு எபிசோடு அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின்ஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அவங்க நடிக்கிறதுக்கும். அதே மாதிரி கேமராமேன் எப்படி பாலு சார் ஒர்க் இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்குது இந்த படத்துலையும்.
ஓகே ஓகேல எப்படி பண்ணியிருந்தார் அது மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மியூசிக் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மெலடி சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கானா சாங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆல் டுகெதர் ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் கொடுத்துருக்காரு. ஒரு ஜாலியான படம். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா அவர் வந்து இப்போ அவர் நடிக்கிற படத்துக்கே அவரும் அவரோட டீமும் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க. அவர் எந்த படம் நடித்தாலும் அந்த படத்தில் அவரோட போர்ஷன்ஸ் மட்டும் அவ்வளோ சின்சியராக எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ அவங்களே ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது இன்னும் வந்து ஒரு ஃபுல் எஃபர்ட்டில் இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி முருகன் ஆனந்துக்கு. சந்தான சார் ஒரு லீட் ரோலில் வந்து டைரக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு தெரியும், அவரோட ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ விஷயம் இருக்கும், அவ்வளோ விஷயம் கேட்பார், அவ்வளோ விஷயம் ஒர்க் பண்ணுவார். சும்மா வந்து ஏமாற்றலாம் முடியாது அவரை. ஸோ அவரை ஹேண்டில் பண்ணி இந்த படம் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. அவ்வளோ க்ரியேட்டிவான பர்சன்ஸ் 2 பேரும். நான் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்களோட. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஒரு காமெடி படம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம எல்லோரும் ரிலேட் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். நான் ரிலேட் பண்ணி பார்த்தேன் இந்த படத்தை. ஸோ இன்னும் ஃபைனல் வெர்ஷன் பார்க்குறதுக்காக வெயிட்டிங் நானும் எல்லோரும் மாதிரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த டீம் எல்லாருக்கும் என்னோடய விஷஸ். தேங்க்யூ. இனிமே இப்படி தான் இந்த படம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். I happened to see the visuals for the first time myself, and I'm so proud of the entire team for such great efforts. I want to thank all of them, starting with my directors, Murugan and Anand, for seeing that capability in me. Santanam, my co-actor. He's been my mentor from my first movie. I've learned a lot from you. You're a fantastic actor. And thank you for making this a wonderful experience. My DOP Gopi sir, for making us all look visually so appealing and amazing. And of course Santosh, the album is fantastic. All the songs are amazing, and I'm thrilled to be a part of this project. Thank you. இந்த விழாவின் நாயகன் தம்பி சந்தோஷ், ஒரு மக்களின் இதயங்களை எல்லாம் கொள்ளை கொண்டு இளவரசனாக முடிசூட்டி வாழ்ந்து கொண்டிருக்கும் தம்பியின் கரங்களால் அறிமுகப்படுத்தக்கூடிய பையன். அதன் மட்டுமல்ல, இப்போ மேடையில் எங்களுக்கு முன்னாலே ஏறி பாடி கீழே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தம்பிகள் வினோத் உள்ளிட்ட சகோதரி உமா, இவர்களெல்லாம் இந்த படத்தின் மூலமாக வெளியே வருவதற்காக காத்திருக்கிறார்கள். அத்தனை இதயங்களினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் தம்பிக்கு உண்டு. என்னை தம்பி அவர்களோடு நான் வந்து கண்டேன் காதல் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரே ஒரு காட்சி நடிச்சிருப்பேன். அது அப்படி ஒரு ஈர்ப்பை கொடுத்தது. அதற்கு பிறகு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, தலை அஜித் அவர்களோடு வீரன் படத்தில் தம்பியோட நான் படத்தில் செகண்ட் ஹாஃபில் மட்டும் பண்ணியிருப்போம். எனக்கு உள்ளுக்குள்ள ஆசை இருந்தது தம்பி அவர்கள் சொல்லி. எனக்கும் தம்பிக்கும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு உறவு பல வருடங்களாக. ஸோ தம்பி அவர்களோடு முதலாக இந்த படத்தில் ஃபுல் லென்த் ரோல் பண்ணியிருக்கேன். அதற்கு அடிப்படை காரணம் என்னென்னா, இந்த படத்தினுடைய அறிமுக இயக்குனர்கள் ஆனந்த் அண்டு தம்பி முருகன். எனக்கு என்ன இந்த செட்டுக்கு போகிற பொழுதெல்லாம் என்ன அப்படின்னா, படத்தில் மட்டும்தான் தம்பி சந்தானம் அவர்களை நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். ஒரு இளம் வயதிலேயே ஆன்மீக அறிவு, பெற்ற புகழை, ஈட்டிய செல்வத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை, எவ்வளவு பெரிய ஒரு நட்பை பாராட்டக்கூடியவராக இருந்தால் இத்தனை இயக்குநர்களும் இத்தனை நடிகர்களும் முன்னே வந்திருப்பார்கள். இதெல்லாம் பார்க்கிற பொழுது வருங்கால வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கெல்லாம் தம்பி அவர்களை நான் ஒரு முன்னோடியாக பார்க்கிறேன். இப்பேற்பட்டவரை ஈண்டெடுத்த தந்தையாருடைய காலையில் நான் ஆசீர்வாதம் வாங்கினது ரொம்ப பெருசாக நினைக்கிறேன். வீரம்படுத்தி இருந்த வசனத்தான் சொல்றேன், உனக்கு கீழே இருப்பவர்களை நீ சந்தோஷமாக வைத்துக் கொண்டால் உனக்கு மேலே இருப்பவன் உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்வார். இந்த ஒரு விஷயத்தை தனது பாலிய காலத்திலிருந்து தான் திரையில் சின்ன திரையில் கால் பதித்து பெரிய திரையில் வளம் போட்டு கோடைக்கு இந்த காலகட்டம் வரை தன் உடன் பிறந்த அத்தனை வளம் வந்த அத்தனை சகோதரர்களையும் தன் அருகே வைத்து பார்க்கக்கூடிய அந்த எண்ணத்தை பார்த்து நான் வியந்து போகிறேன். இந்த ஒரு இதயம், இந்த ஒரு மனிதன் வெற்றி பெற்றால் எத்தனையோ பேர் சந்தோஷப்படுவார்கள் என்பதற்காக இறைவன் இந்த படத்தை பரபரப்பான வெற்றி படம் ஆக்குவான் என்று கூறி விடைபெறுவது. நன்றி, வணக்கம்.